अदम्ये विश्वे रोदनं शिवाभिवर्षणा ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கோவில் கும்பாபிஷேகம் ரொம்ப சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதோட ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு பார்ட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி பார்ட் 1, 2 அப்லோட் பண்ணியாச்சு. பார்ட் 1ல் வைரமங்கலம் போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்த வீடியோ இருக்குது. பார்ட் 2ல் அதே அன்னைக்கு நைட்டு ஊர்வலமாக தீர்த்த குடம் எல்லாமே எடுத்துகிட்டு கோவிலுக்கு வந்த வீடியோ இருக்குங்க. அந்த வகையில் இந்த பார்ட் 3 வீடியோவில் நவம்பர் 16 சாட்டர்டே மார்னிங் நடந்த கணபதி ஹோமம் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. ஸ்டார்டிங்கில் கூட்டமே இல்லை, போக போக ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये. अदम्ये विश्वे रोदनं शिवाभिवर्षणा मुख्यपातिः पूजयामि. ओम गां एकदंताय नमः. ओम गां ब्रह्मणेकेशं वीरं हरमरे श्रीमन्तेकेशं शरणं वीरविघ्नं शक्ति विघ्नेशं सकलं भगवान् सर्वमङ्गलमयो नमो चित्ताय नमः.
ராஜகணபதியை கருத்துள் இருத்துவோம் எல்லாம் வல்ல விநாயகரில் ராஜகணபதி எழுந்தருளி எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய இல்லத்திலே அருள் சிந்தனையும் மன மகிழ்ச்சியும் மன ஒற்றுமையும் காரிய வெற்றியும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப் பெற்று நாங்கள் செய்யக்கூடிய गणपति अभिषिञ्चते समाग्नि भवति सविद्यामनस्मिन् भवति सविद्यावान् भवति तेदर्मणवाक्यं ब्रह्माद्याचरणं विद्यात् अभिवेदि कदाचनेति यो देवाङ्कुरे सति सर्वेश्वरवणोपमा भवति यो राजे रजति सरसोवान् भवति समेधावान् भवति यो मोदक ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரம் வீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழும் வீணை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே அற்புத கீர்த்திரண்டின் ओम शिव स्वाहा निवेदयामि आदमणि समर्पयामि ओम योगामृतं वेद
வீடியோ பார்த்துட்டிங்களாங்க? கணபதி ஹோமம் ஒரு 9 மணி போல் ரொம்ப சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. நம்ம கோவிலுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிற புது சாமி சிலைகள் எல்லாமே முன்னாடியே வந்துருச்சுங்க. நல்லா நெல்லெல்லாம் போட்டு அது மேலே சாமி சிலைகளை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாங்க. நல்லா சுட சுட கோதுமை உப்புமாவும் தக்காளி சாப்பாடும் காலையில் சாப்பிட்டாச்சுங்க. இப்போ கோபுரத்துக்கு மேலே வைக்கக்கூடிய கலசம் அழகாக ரெடியாகி இருக்கு. கலசம் வைக்கிற அந்த கோபுரத்தோட இடத்துல நெல் கொட்டணும்ல, ஸோ அதனால் நல்லா சாமியை வேண்டிட்டு உள்ள நெல் கொட்டிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மூட்டைக்கு மேலேயே நெல் வந்து பிடிச்சிதுங்க. ஃபுல்லாக உள்ள கொட்டியாச்சு. எல்லாருமே சேர்ந்து கோபுரத்தில் நெல் கொட்டி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம கீழே போய் கலசத்துக்கு செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் பண்ணிட்டு கலசத்தை எடுத்துட்டு வந்து கோபுரத்துக்கு மேலே வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கலசத்தை கொண்டு போய் கோபுரத்துக்கு மேலே அழகாக வச்சாச்சுங்க. ஸோ இனிமேல் இங்கே இருக்கிற சாமி சிலைகளை எல்லாமே கோவிலுக்கு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். எல்லாருமே சேர்ந்த தூக்குனாலுமே இந்த மெயினான மூலவர் சிலை கிட்டத்தட்ட 500 கிலோக்கு மேலே இருந்ததுங்க. ஸோ எவ்வளோ பேர் சேர்ந்து தூக்குனாலுமே 500 கிலோ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வெயிட்டு தானே. ஸோ எப்படியெல்லாம் தூக்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணிட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருந்தது. வீடியோவில் பார்க்கறதுக்கு வேணா ஈஸியாக தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியலாங்க. ஆனால் உண்மையாலுமே அந்த இடத்துல இருந்து தூக்குனவங்களுக்கும் கிட்ட இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதை அங்கே இருந்து கோவில் வரைக்கும் கையிலேயே தூக்கிட்டு போகிறது எவ்வளோ பேர் இருந்தாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாருக்காக ஒரு கோவில், நம்மளோட விநாயகர் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பி தானங்க.
சாமி சிலைகள் எல்லாமே அழகா எடுத்துட்டு வந்து கோவில்ல கருவறைக்கு முன்னாடி ஜமுக்காலம் தலவாணி எல்லாமே போட்டு நீட்டா எல்லா சாமிகளையும் படுக்க வச்சிருக்காங்க. இனி நைட்டு என்னென்ன பூஜை செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சு ஒவ்வொரு சாமியையும் அதோட கருவறைக்குள்ள வைக்க போறாங்க. ஸோ உள்ள எடுத்து வைக்க போற வீடியோவும் முதல் கால பூஜையோட வீடியோ எல்லாமே நீங்க நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்க போறீங்க. ஸோ இப்போ எல்லாருமே சேர்ந்து உட்காந்து கோவிலுக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் பேக்ஸ் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பேக்லையும் தேங்காய், வாழைப்பழம், லெமன், திருநீருன்னு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து எல்லா வேலைகளையும் டிவைட் பண்ணி செஞ்சங்காட்டி வேலை செஞ்ச ஒரு இதுவே தெரியலைங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாகவே வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அப்படியே முதல் கால பூஜைக்கும் மார்னிங் நடக்க போகிற கும்பாபிஷேகத்துக்கும் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுமோ அதையும் ஒரு பேட்ச் உட்காந்து எடுத்து வச்சுட்டே இருந்தாங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுபோக வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இதை நீ சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலுமே கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். ஓகேங்க, நம்ம 3 பார்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. 4வது பார்ட்டுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆன் பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.